குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சாயில் மெக்கானிக்ஸில் 3rd கிளாஸ். ஓகேங்களா, சேம் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆர் டென்சிட்டி இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆர் டென்சிட்டி இண்டெக்ஸ் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆர் ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆர் டென்சிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னா டிகிரி ஆஃப் காம்பாக்ட்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டிகிரி ஆஃப் காம்பாக்ஷன் எவ்வளோ வந்து காம்பாக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, நம்ம காலேஜில் பண்ணியிருப்போம். ப்ளஸ் இந்தமாரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி ஒரு க்ளோஸ் பண்ணிவிட்டு அது வைப்ரேட்டிங் டேபிளில் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், வைப்ரேட் பண்ணுவோம். எவ்வளோ வந்து டிகிரி ஆஃப் காம்பாக்ஷன் ஆகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஒரு சைடு வைப்ரேட் அப்படி அதிகமாகும், ஒரு பக்கம் கம்மியாகும். மறுபடியும் நம்ம எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிட்டு லெவல் பண்ணிவிட்டு மறுபடியும் காம்பாக்ஷன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பிறகு ரிலேட்டிவ் டென்சிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபைண்டிங் டிகிரி ஆஃப் காம்பாக்ஷன். எந்த சாயிலுக்கு சூட்டபுள் அப்படின்னு சொல்லிட்டு 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. சாண்டி சாயிலுக்கு தான் சூட்டபுள். கொகிஷன் லெஸ் சாயில் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஒட்டாது கொகிஷனர் லெஸ் சாயிலுக்கு மோஸ்ட் சூட்டபுள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒன்லி. ஓகே, ஸோ அப்போ அதனுடைய ஃபார்முலா ஐடி இஸ் ஈக்குவல் டு இமேக்ஸ் மைனஸ் இ டிவைடட் பை இமேக்ஸ் மைனஸ் இ டிவைட் பை இமேக்ஸ் மைனஸ் இ மினிமம் அப்படின்னு கேட்டாங்க. ஓகேங்களா, இந்த கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த கொஸ்டின் டிஆர்பியில் என்ன கேட்டாங்கன்னா இன்வர்ஸ் ஆஃப் ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இன்வர்ஸ் அப்படிங்கும்போது ஐடி இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அப்போ இன்வர்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம இது அப்படியே 1/ன்னு எழுதிக்கலாம்ல. அப்போ 1/, அப்படிங்கும்போது இமேக்ஸ் மைனஸ் இ மினிமம் டிவைட் பை இமேக்ஸ் மைனஸ் இ அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க. ஓகேங்களா, அதுவும் பார்த்துக்கோங்க. கொஸ்டினை படித்து போடுங்க. ரிலேட்டிவ் டென்சிட்டி அதை டென்சிட்டி இண்டெக்ஸா இல்லை இன்வர்ஸ் ஆஃப் டென்சிட்டி இண்டெக்ஸ் கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேங்க. ஓகேங்களா, த ஃபங்க்ஷன் ஒன்லி டிபெண்டிங் ஆன் வாய்ட் ரேஷியோ. எஸ், அப்போ இது ஒன்லி கொஹிஷன் லெஸ் சாயில் அப்படின்றதுனால டிபெண்டிங் ஆன் ஒன்லி வாய்ட் ரேஷியோ பேஸ் பண்ணி தான் அந்த ஃபார்முலா நமக்கு எழுதுகிறோம். ஐடி இன்வர்ஸ், ஓகேங்களா, கீழே எழுதிருக்க பாருங்க. ஐடி இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இமேக்ஸ் மைனஸ் இ மினிமம் டிவைட் பை இமேக்ஸ் மைனஸ் இ. ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஐடி பேஸ்ட் ஆன் வால்யூம் பேஸ் பண்ணி எப்படி நம்ம எழுதுறது அப்படின்னா இ மேக்ஸிமம் அப்படிங்கும்போது வால்யூம் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்குங்களா? இ மினிமம் இருக்கும்போது வால்யூம் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்குங்களா? ஸோ அப்போ பாருங்கள், இமேக்ஸ் மைனஸ் அப்போ வந்துங்க இமேக்ஸ் மைனஸ் இ டிவைட் பை இமேக்ஸ் மைனஸ் இ மினிமம் ஜென்ரல் ஃபார்முலா கரெக்டுங்களா? அப்போது இமேக்ஸ் அப்படிங்கும்போது வால்யூம் மேக்ஸ், இ மினிமம் அப்படிங்கும்போது வால்யூம் மினிமம். அப்போது வி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் வேல்யூ வி வேல்யூ டேரெக்டாக போட்டுக்க வேண்டியதான். ஓகேங்களா, இது வந்து ரிலேஷன்லேருந்து வந்து நமக்கு. ஓகேங்களா, என்ன ரிலேஷன் நமக்கு, அதாவது டென்சிட்டி காமா ஆர் யூனிட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு ஜி டிவைட் பை காமா டபிள்யூ டிவைட் பை 1 + இ அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஓகேங்களா, இதை நீங்கள் அப்ளை பண்ணி இன் டர்ம்ஸ் ஆஃப் காமாவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஓகே, எஸ், நீங்கள் அதை அப்ளை பண்ண அவசியம் இல்லை. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அங்கே வந்து இ மேக்ஸ், இங்கே வந்து வி மேக்ஸ், அவ்வளோதான். அங்கே வந்து இ, இங்கே வந்து வி, இங்கே இ மினிமம், இங்கே வி மினிமம், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஐடி மோர் மீன்ஸ் ஹையர் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஷியர் அப்படின்றோம். ஐடி வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா ரொம்ப நமக்கு என்ன இருக்கும், டென்ஸாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஐடி டென்சிட்டி இண்டெக்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் இஸ் மோர் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஷியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டென்சிட்டி இஸ் மோர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, எஸ். ஸோ ஐடி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு கம்ப்ரஸபிலிட்டிக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இப்போ ஐடி வேல்யூ லெஸ்ஸாக இருந்தால் நமக்கு என்ன இருக்கும், அதிகமாக கம்ப்ரஸபிலிட்டி பண்ணலாம். ஓகேங்களா, ஐடி வேல்யூ லெஸ்னா டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கணும். அடுத்து டென்சிட்டி இண்டெக்ஸ் இஸ் வெரி லெஸ். அப்போ காம்பாக்டபிலிட்டி வந்து பண்ணால் கம்ப்ரஸபிலிட்டி வந்து அதிகம் நம்ம பண்ணலாம், கம்ப்ரஷன் அதிகம் பண்ணலாம். ஐடி வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா கம்ப்ரஷனே நீங்கள் பண்ண முடியாது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்னா வச்சுக்கோங்க. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஐடின்றது நமக்கு என்னது, ஒரு அடர்த்தி மீன் பண்ணுது, நமக்கு டென்சிட்டி நல்லா மீன் பண்ணுது. ஓகேங்களா, எஸ். ரிலேட்டிவ் டென்சிட்டி இஸ் மோர் தென் 100% இஸ் பாசிபிள் வென் ஹையர் வைப்ரேஷன் அப்படின்ற. பட் ஜென்ரலாக நமக்கு ரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100% வாய்ப்பு இருக்குது. நமக்கு வந்து ஜென்ரல் ரிலேஷன் ஆஸ் பர் தியரி. பட் நம்ம ப்ராக்டிக்கலாக நாங்கள் போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா நம்ம ரிலேட்டிவ் டென்சிட்டி கிரேட்டர் தென் 100% பாசிபிலிட்டிஸ் இருக்குப்பா, எப்போ ஹையர் வைப்ரேஷன் பண்ணும்போது இருக்குது. இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, எஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஐடி வந்து பார்த்திங்கன்னா 100% அப்படின்னா வேல்யூ என்ன நமக்கு இ மினிமம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, அதையும் நான் வச்சுக்கணும். த ஐடி வேல்யூ அதாவது நமக்கு இ மினிமமும் மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க. த ஐடி வேல்யூ இஸ் வெரி டென்ஸ். ஓகே, வெரி டென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இ மினிமம் அது நமக்கு. ஐடி வேல்யூ இஸ் வெரி லூஸ், அப்போ இ மேக்ஸிமம் நமக்கு. இதையும் நம்ம வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐடி, ஓகே, டென்சிட்டி இண்டெக்ஸ் ரிலேட்டிவ் டென்சிட்டி அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் என்ன, பேஸ்ட் ஆன் எஸ்பிடி நம்பர், ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன் நம்பர். ஓகேங்களா, எஸ். அப்போ இந்த ரிலேட்டிவ் டென்சிட்டி, இந்த எஸ்பிடி டெஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகுது, ரிலேட்டிவ் டென்சிட்டி கண்டுபிடிக்கவும் யூஸ் ஆகுது. எங்கேருந்து, இந்த ரிலேஷன்லேருந்து நமக்கு. ஓகேங்களா, இந்த டேபிளேஷன்லேருந்து. ஓகே, எஸ். அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், சீரியல் நம்பர் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து எஸ்பிடி நம்பர் 0 to 4, 4 to 10, 10 to 30, 30 to 50, greater than 50. ஓகே, அப்போ 0 to 15, 15 to
35, 35 to 65, 65 to 85, 85 to 100. ஓகேங்களா? இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். 0 to 15, 15 to 35, 35 to 65, 65 to 85, 85 to 100. ஓகேங்களா? அடுத்து வெரி லூஸ், மீடியம், டென்ஸ், வெரி டென்ஸ். அவ்வளோதான். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 1 more கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து முன்னாடி லோக்கல் ஷியர் ஃபெயிலியர், ஜென்ரல் ஷியர் ஃபெயிலியர்லாம் நம்ம படிப்போம் ஃபவுண்டேஷன் ஸ்டார்டிங்கில். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இது ரொம்ப யூஸ் ஆகும் நமக்கு. ஓகே. எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? அந்த டேபிளேஷன் லாஸ்ட்டாக படிச்சது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு டைம் பார்த்துக்கங்க. ஓகே. ஸோ இது நம்ம நேற்றே பார்த்துட்டோம். இந்த டென்சிட்டி ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸோ வாட் இஸ் த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி? ட்ரூ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. ட்ரூ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி டென்சிட்டி ஆஃப் சாலிட்ஸ் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் சாலிட்ஸ் இன் எனி மேட்டர் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஜென்ரலாக கண்டுபிடிக்கிறது வந்து போனால் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா 4 டிகிரி செல்சியஸில் வந்து கண்டுபிடிப்பாங்க. சாயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 27 டிகிரி செல்சியஸில் கண்டுபிடிப்பாங்க. ஓகேங்களா? இது ஆல்ரெடி நம்ம இன்டர்வியூ கொஸ்டின்ஸில் இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் போட்டிருப்போம். ஓகேங்களா? எஸ். அப்போ இது +or-2 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. +or-2 டிகிரி. சம்டைம் இது கூட கொடுப்பாங்க 27 டிகிரி செல்சியஸ் +or-2 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? எஸ். ஸோ இப்போ ஆர்கானிக் சாயிலுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எப்படி இருக்கும்? நமக்கு ஆர்கானிக் சாயில் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும். 1.2 to 1.5. இன்னும் ஆர்கானிக் சாயிலுக்கு வந்து 2.65 to 2.7. சாண்டோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 2.65. ஓகே. ஞாபகம் வச்சுக்கோங்க. சிமெண்டோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 3.15. ஓகே. எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு GS மோர் ஃபார் ஃபைன் கிரைன் சாயில் கம்பேர்ட் டு கோர்ஸ் கிரைன் சாயில். ஏன்னா நமக்கு வந்து வாய்ட்ஸ் அதிகமாக இருக்கும், மோர் டென்ஸாக இருக்கும் நமக்கு ஃபைன் கிரைன் சாயில். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இஸ் மோர். அப்போ மினரல் கண்டென்ட் இன்க்ரீசிங், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இன்க்ரீசிங். ஏன் அப்போ மினரல் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும் நமக்கு என்னென்னா பார்ட்டிகளுடைய அதாவது பாண்ட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். மினரல் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும். இதனோட கேப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டென்ஸ் ஆகிறதுனால ஸோ அதனுடைய வெயிட் நமக்கு அதிகமாக இருக்கும். அப்போ டென்சிட்டி ஆஃப் சாலிட்ஸ் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து 1 மார்க் கொஸ்டினில் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா? எஸ். ஸோ மைக்கா அப்படின்றது பார்த்திங்கன்னா நோ பிளாஸ்டிசிட்டி ராக் ஃபேமிலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மைக்கா வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிசிட்டி இருக்குமா? இருக்காது. ஏன்னா அது வந்து ராக்கோட ஃபேமிலி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே. எஸ். அப்போ வந்து அப்பரண்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, மாஸ் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆர் பல்க் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரிங்கேஜ் லிமிட் படிக்கும்போது அதில் ஒரு ரிலேஷன் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ shrinkage ratio is equal to gamma d divided by shrinkage ratio is equal to gamma d divided by gamma w அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? 1 divided by shrinkage ratio gamma d divided by gamma w. எஸ். ஓகே. அது இந்த கொஸ்டின் நம்ம படிப்போம். ஓகே. ஸோ அப்போ அப்பரண்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னா டோட்டல் வெயிட் ஆஃப் கிவன் மாஸ் வால்யூம். ஓகே. டோட்டல் வெயிட் எதுவாக தான் இருக்கட்டும் எனக்கு பல்க் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்கும், சேச்சுரேட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியாக இருக்கட்டும், ட்ரை டென்சிட்டியாக இருக்கட்டும், சேச்சுரேட் டென்சிட்டி, ட்ரை டென்சிட்டி, பல்க் டென்சிட்டி எதுவாக இருந்தாலும் சரி அதனுடைய டென்சிட்டி டிவைடட் பை வெயிட் ஆஃப் வால்யூம் கிவன் வால்யூம் அப்படின்றோம். இப்போ ஒரு m கியூப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு m கியூப், இதுவும் ஒரு m கியூப். வெயிட் என்ன இருக்கோ இருந்துட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ GM is equal to gamma d divided by gamma w எழுதிக்கலாம், இல்லை gamma divided by gamma w எழுதிக்கலாம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்? ட்ரூ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இல்லை, gamma s divided by gamma w டென்சிட்டி ஆஃப் சாலிட்ஸ் இது. ஓகே. யூனிட் வெயிட் ஆஃப் சாலிட்ஸ் இது gamma w divided by gamma w. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ். இப்போ அடுத்து வந்து ரிலேட்டிவ் டென்சிட்டி அங்கே படிச்சோம் இல்லைங்களா? இப்போ ரிலேட்டிவ் காம்பாக்ஷன் அப்படின்னு என்ன பார்க்க போகிறோம் நம்ம. ஓகே. எஸ். relative compaction. அப்போ relative density is suitable for only cohesion less soil. relative compaction is suitable for both cohesion less soil and cohesive soil. ரெண்டுக்குமே suitable அப்படின்னு சொன்னோம். sea soil cohesion soilனா clayன்னு சொல்லுவாங்க, sea soil cohesion less soilனா pie soilன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்ம நெக்ஸ்ட் டாபிக் வந்து சாயில் கிளாசிஃபிகேஷன் படிக்கும்போது சிம்பிள் ப்ளஸ் எல்லாமே நம்ம படிப்போம். ஓகே. எதுவும் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். ஓகே. எஸ். அப்போ IR அப்படின்னா ரிலேட்டிவ் காம்பாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலேட்டிவ் காம்பாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு gamma d ஃபீல்டு gamma d நேச்சுரல். ஓகே. gamma d நேச்சுரல் அப்படின்னா gamma d நேச்சுரலாக என்ன சைட்டில். ஓகேங்களா? டிவைட் பை gamma d மேக்ஸிமம். மேக்ஸிமம் எங்கே இருக்கும்? நமக்கு லெபார்ட்டரியில் இருக்கும். எங்கே கம்மியாக இருக்கும்? ஃபீல்டில் நமக்கு வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ லெபார்ட்டரியில் 99% வருதுன்னா ஃபீல்டு 99% வருமா? அதே எஃபிஷியன்சி கிடைக்குமா? கிடைக்காது. மினிமம் 10% வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். அப்ராக்சிமேட்லி 85% தான் நமக்கு ஜென்ரலாகவே கிடைக்குது. 100 85 அப்படின்னு. ஓகேங்களா? அப்போ gamma d நேச்சுரல் டிவைட் பை gamma d லெபார்ட்டரி ஆர் gamma d மேக்ஸிமம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. gamma d ஃபீல்டு டிவைட் பை gamma d லெபார்ட்டரி அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. அப்போ அதனோட ரிலேஷன் எடுத்தோம் அப்படின்னா 1 + E மினிமம் டிவைட் பை 1 + E நேச்சுரல். ஓகேங்களா? இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. என்னென்னா gamma d ஃபீல்டு அப்படிங்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? ஈயோட வேல்யூ வந்து இது வந்து நேச்சுரல் அப்படின்றோம். அப்போது இந்த டென்சிட்டிக்கும் G gamma w டிவைட் பை 1 + E கரெக்டுங்களா? அப்போ இது வந்து ஃபீல்டுங்களா? அப்போ இங்கே E ஃபீல்டு. அப்போ அதேமாரி டென்சிட்டி ஆஃப் லெபார்ட்டரி அப்படிங்கும்போது E மேக்ஸ் வரும். அப்படியே ரிவர்ஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆகும்? இந்த மினிமம்ன்றது
டென்சிட்டி மேக்ஸிமம் இருந்தால் வாய்ட் ரேஷியோ மினிமம் ஆகிடும். ஸோ இப்போ அந்த கேஸில் வச்சு தான் அந்த ரிலேஷன் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் நீங்கள் வந்து புதுசாக ஒன்றும் ஃபார்முலாலாம் கண்டுபிடிக்கல, அதே ஃபார்முலா தான் நம்ம ரிலேஷன் எழுதியிருக்காங்க. நம்ம பின்னாடி இந்த ஃபார்முலா பார்ப்போம். ஓகே, அப்போ இதோட ஃபார்முலா பண்ணுறோம். ரிலேட்டிவ் காம்பாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு இட் இஸ் சூட்டபிள் ஃபார், இது வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் காம்பாக்ஷன் தான், பேஸ்ட் ஆன் கோகிசன் லெஸ் சாயில் அண்ட் கோகிசிவ் சாயில். அப்போ ஐடி இஸ் ஈக்குவல் டு 1 + இ மினிமம். ஓகேங்களா, 1 + இ மினிமம் பை 1 + இ, அவ்வளோதான். 1 + இன்னு போட்டுக்கலாம், நம்மளுக்கு ரைட் தான், ஏன்னா நேச்சுரல் தானே நமக்கு. ஓகேங்களா, மினிமம் அப்படிங்கும்போது காமா டி மேக்ஸிமம். ஓகே, எஸ். அடுத்து வந்து பாருங்கள், ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து டிஆர்பி கொஸ்டினில் கேட்டாங்க. சரிங்களா, டிஎன்பிசி ஏலையும் ஒரு டைம் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ ரிலேட்டிவ் காம்பாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு 80 + 0.2% ஆஃப் ஐடி. ஸோ ஐடின்றது நமக்கு என்னென்னா இந்த இடத்துல ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆர் டென்சிட்டி இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க, ஐடி. அப்போ வெரி லூஸ் சாயிலுக்கு ரிலேட்டிவ் காம்பாக்ஷன் என்னன்னு கேட்பாங்க. அப்போ வெரி லூஸ் சாயிலுக்கு, வெரி லூஸ் சாயில் அப்படிங்கும்போது நமக்கு ரிலேட்டிவ் டென்சிட்டி நமக்கு என்ன இருக்கும், 0. அப்போ 80%. அப்போ வேல்யூ இஸ் மேக்ஸிமம் வேரிடு ஃப்ரம் 80 to 100%. அப்போ வெரி டென்ஸ் ஆயிலுக்கு எவ்வளோ இருக்கும், 100% இருக்கும். கரெக்டுங்களா, அப்போ 20. அப்போ 80 + 20 ரெண்டையும் கூட்டினா 100 வந்துடும் நமக்கு. அப்போ வேல்யூ இஸ் வேரிஸ் ஃப்ரம் 80 to 100 அப்படின்னு கூட அந்த கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ். ஸோ இப்போ இந்த ரிலேட்டிவ் காம்பாக்ஷனால் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிகல் அரேஞ்ச்மெண்ட் எப்படிப்பா பார்ட்டிகல் அரேஞ்ச்மெண்ட்லாம் ஆகுது இங்கே அந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 2 அரேஞ்ச்மெண்ட்டாக நமக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது. பார்ட்டிகல் அரேஞ்ச்மெண்ட்ஸ், கியூபிக்கல் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. கியூபிக்கல் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்தமாரி பார்ட்டிகல் சின்ன பார்ட்டி, இந்தமாரி பார்ட்டிகலாம் சேர்ந்து ஒரு கியூப் மாதிரி ஃபார்ம் ஆகிடுது. ஓகேங்களா, அதேமாதிரி கியூப் மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடுது. அப்போ கியூப் மாதிரி ஃபார்ம் ஆனால் அப்போ நமக்கு என்ன, அப்போ பார்ட்டிகளோட கான்டாக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா 90 டிகிரி டு ஈச் அதர் அப்படின்னு, பர்பண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ரிலேட்டிவ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, இந்த நெய்பர்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா, இவங்க வந்து கான்டாக்டில் எத்தனை பேர் கான்டாக்ட் இருப்பாங்க அப்படின்னா <6. ஓகேங்களா, கான்டாக்ட் நம்பர் இஸ் <6 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிஹெச் வேல்யூ நாட் <6. ஓகேங்களா, அதேமாரி தான் இது நமக்கு. ஓகே, பிஹெச் வேல்யூ <6 அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. பிஹெச் வேல்யூ சாரி, அது நாட் <6. ஓகே, <6 அப்படின்னு 6 அந்த ரேஞ்சில் நமக்கு இருக்கும். அப்போ வாய்ட் ரேஷியோ, அப்போ ரொம்ப கான்டாக்ட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இவங்கன்னா அதிகம் வந்து நமக்கு கேப் இருக்கும். அப்போ கேப்னா நமக்கு எவ்வளோ வாய்ட்ஸ் வாய்ப்பு இருக்குது, 90%, சாரி 91%, அப்ராக்சிமேட்லி 90%. ஓகே, வாய்ட்ஸ் இஸ் மோர் 90%. வெரி லூஸ் சாயில் நமக்கு இருப்பாங்க. யார், பார்ட்டிகல்ஸ். இந்த கொஸ்டின் கேட்பாங்க, the particle arranged in cubical array, what is the void ratio value, 90%. okay, more than 90%. so what is that degree of density, very loose soil. அப்போ வெரி லூஸ் சாயிலுக்கு எப்படி இருக்கும், 80 to 100%. இந்த கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க, வாய்ட் ரேஷியோ வேல்யூ. ஓகேங்களா, the particle arranged in பிரிஸ்மாய்டல் ஷேப் அப்படின்னா, பிரிஸ்மாய்டல் ஷேப்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா, பிரமிடு மாதிரி இருக்கும், ஜிகு இப்படி இருக்கும். சரிங்களா, எஸ். ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது நெய்பரோடைய கான்டாக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா 12, மோர் தென் 12 இருக்கும். அப்போ ரொம்ப டென்ஸாக இருப்பார். அப்போ டென்ஸாக இருந்தால் வாய்ட் ரேஷியோ வேல்யூ இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ எவ்வளோ இருக்கும், 35% தான் நமக்கு இருக்கும். ஓகேங்களா, அப்போ இந்த ஆங்கிள் நமக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 60 டிகிரி இருக்கும். ஓகேங்களா, இது ராம்பஸ் அரேன்னு சொல்லுவாங்க. என்ன அரேன்னு சொல்லுவாங்க, ராம்பஸ், ரோம்போஹெட்ரல் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ராம்பஸ் அரே ஆர் ரோம்போஹெட்ரல் ரெண்டுமே இந்த டைமண்ட் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஜஸ்ட் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. வாய்ட் ரேஷியோ பிரிஸ்மாய்டல் ஷேப் அரே அப்படின்னா 35%. எனக்கு கியூபிக்கல் ஷேப்பாக இருந்துச்சுன்னா 91%. இது வந்து வெரி லூஸாக இருப்பாங்க. யார், கியூபிக்கல். 90 to 90 பர்பண்டிகுலர் டு ஈச் அதர் இருப்பாங்க பார்ட்டிகல்ஸு. நெய்பர்ஸ் கான்டாக்ட்ஸ் வெரி லெஸ் 6. இது வந்து பார்த்திங்கன்னா மோர் எவ்வளோ இருப்பாங்க, மோர் தென் 12. ஆங்கிள் எவ்வளோ, 60 டிகிரி. இதில் வந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு போகலாங்களா. எஸ். ஸோ இப்போ இந்த பக்கம் டாபிக் முடிஞ்சது. எஸ். ஸோ இப்போ இந்த ரிலேஷன் இதுவரையிலும் நீங்கள் படித்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக மோர் தென் ஒரு 75% இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா 200% இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இதை படிக்காமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாயில் மெக்கானிக்ஸில் இருக்கவே கூடாது. கண்டிப்பாக அந்த டாப்பிக்கை நீங்கள் படிச்சிடணும். ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த டென்சிட்டி, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன், வாய்ட் ரேஷியோ அண்டு வாட்டர் கண்டென்ட். ஓகேங்களா, இதனுடைய ரிலேஷன் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. இதை மட்டும் நீங்கள் படித்தா போகலாம். அப் டு ஐஏஎஸ் வரணும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஏன்னா எல்லா ரிலேஷனும் நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். ஓகே, எஸ். போகலாங்களா. ஃபஸ்ட்டு, ஸோ இப்போ காமா ஈக்குவல் டு காமா டி இன்ட்டு 1 + W. ஓகே, காமா ஈக்குவல் டு காமா டி இன்ட்டு 1 + W. இந்த ரிலேஷன் ரொம்ப முக்கியம். ட்ரை டென்சிட்டி கொடுத்துட்டு வாட்டர் கண்டென்ட் கொடுத்துட்டு என்னுடைய பல்க் டென்சிட்டி என்னென்னு கேட்பாங்க. ஓகேங்களா, எல்லாம் வந்து டோட்டல் டென்சிட்டி என்னென்னு கேட்பாங்க. டோட்டல் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு பல்க் டென்சிட்டி ஈக்குவல் டு சேச்சுரேட் டென்சிட்டி. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் தான், பட் டிபெண்டிங் அப்பான் தி கொஸ்டின்ஸ். ஓகே, அதை நான் வச்சுக்கணும்.
காமா டி ஈக்குவல் டு ஜி இன்ட்டு காமா டபிள்யூ பை 1 ப்ளஸ் இ. இதெல்லாம் வந்து நம்ம ரிலேஷன்லாம் போட்டு பார்க்க முடியாது. ஓகேங்களா, இருக்கக்கூடியது ஒரு 10 15 ரிலேஷன், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். ஓகே, எஸ். ஸோ என் ஈக்குவல் டு இ பை 1 ப்ளஸ் இ. இந்த ரிலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இ ஈக்குவல் டு என் பை 1 மைனஸ் என். 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. எஸ்இ ஈக்குவல் டு டபிள்யூஜி. ஏசி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எஸ். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சரிங்களா, என்ஏ ஈக்குவல் டு ஏசி அப்படின்னா அது நமக்கு air content AC is equal to 1 minus S. NA அப்படின்னா percentage of air voids. Volume of air by total volume. இது வந்து பார்த்தீங்கன்னா volume of air by volume of the voids. அப்போ NA அப்படின்னா நமக்கு பாருங்க N into AC ன்னு சொல்லலாம். சரிங்களா, N into AC. AC is equal to 1 minus S. அப்போ காமா பல்க். அப்போ காமா பல்க்னா ஜென்ரல் ஃபார்முலா இது. அப்போ நமக்கு என்ன இருக்கும், அதில் வாய்ட்ஸ் இருக்கும், பாசில் சேச்சுரேட்டடாக இருக்கும். சரிங்களா, ஓகே. ஸோ அப்போ G plus SC divided by 1 plus E into gamma W. G plus SC divided by 1 plus E into gamma Wன்னு சொல்லுவாங்க. அப்போ காமா சேச்சுரேட்டட் அப்படின்னு என்ன பண்ணுங்க. அப்போ சேச்சுரேட்டட்னா என்னப்பா, இங்கே எஸ்ஸோட வேல்யூ ஒன்றுங்க எனக்கு. அப்போ எஸ்ஸோட வேல்யூ 1 அப்ளை பண்ணிவிடுங்க, முடிஞ்சு போச்சு. G plus E divided by 1 plus E into gamma W. அவ்வளோதான். இந்த ஒரு ஃபார்முலா படிச்சுக்கோங்க. இந்த 2 ஃபார்முலா நம்ம எழுதிடலாம். 3 ஃபார்முலா எழுதிடலாம். ஓகே. இப்போ டிகிரி வந்து எனக்கு சேச்சுரேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை சாயில் அப்படின்ட்டாங்க. ட்ரை சாயிலுங்கும் போது எஸ்ஸோட வேல்யூ நமக்கு என்ன, 0. ஏன்னா அந்த இடத்துல வாட்டர் எங்களுக்கு இருக்காது. என்ன இருக்கும், இப்போ சாலிடு ப்ளஸ் ஏர் தான் எனக்கு இருக்கும். அப்போ வாட்டரே இல்லை அப்படின்னா எஸ்ஸோட வேல்யூ நம்ம பாருங்கள், எஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வாட்டர் டிவைட் பை தி வால்யூம் ஆஃப் தி வாய்ட்ஸ். அப்போ இது 0. அப்போ எஸ்ஸோட வேல்யூ 0. அப்போ இதை போட்டால் நமக்கு என்ன ட்ரை லைன், இது வந்து ஃபார்முலா கிடச்சிருமா, ஜி இன்ட்டு காமா டபிள்யூ 1 ப்ளஸ் இ. அவ்வளோதான். அப்போ சேச்சுரேட்டனுங்கும் போது 1 அப்ளை பண்ணுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சம்மர்ஜ்டு கேஸ் அப்படின்னா நமக்கு என்ன, காமா டேஸ் இஸ் ஈக்குவல் டு காமா சேச்சுரேட்டட் மைனஸ் காமா டபிள்யூ ஜி மைனஸ் 1 டிவைட் பை 1 ப்ளஸ் இ. இதுக்கும் ரிலேஷன் எவ்வளோ இருக்கும், எனக்கு ஆஃப் ஆஃப் தி வேல்யூ இருக்கணும், 50%. ஓகே, எஸ். இது ஹைட்ராலிக் கிரேடியன்ட், எக்ஸிட் ஹைட்ராலிக் கிரேடியன்ட்னு சொல்லுவாங்க. இது நம்ம கிரிட்டிக்கல் குயிக்ஸ் அண்ட் கண்டிஷனில் நம்ம பார்ப்போம் சீபேஜ் அனாலிசிஸில். காமா டேஷ் டிவைட் பை காமா டபிள்யூ. இந்த கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. த எக்ஸிட் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் இஸ் ஈக்குவல் டு, ஓகே, எக்ஸிட் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் கிடையாது, கிரிட்டிக்கல் ஹைட்ராலிக் கிரேடியன்ட், ஐசி. எஸ், கிரிட்டிக்கல் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் இஸ் ஈக்குவல் டு சம்மர்ஜ்டு யூனிட் வெயிட் ஆஃப் சாயில் டிவைட் பை யூனிட் வெயிட் ஆஃப் தி வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஜி மைனஸ் 1 டிவைட் பை 1 ப்ளஸ் இ. இந்த காமா டபிள்யூ அப்படியே கீழே கொண்டு வந்துட்டாங்க, அவ்வளோதான். ஜி மைனஸ் 1 டிவைட் பை 1 ப்ளஸ் இ. இன்னொரு ரிலேஷன் வந்து ஜி மைனஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் என். டேரெக்டாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இ வேல்யூ கண்டுபிடிக்காம நான் என்னோட வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த ஃபார்முலா அப்படின்னா ஜி மைனஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் என் அப்படின்றோம். இப்போ இந்த வால்யூமுக்கும் எனக்கு இது என்னப்பா, இது வாய்ட் ரேஷியோக்கும் ரிலேஷன் எனக்கு கேட்பாங்க. இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு வருஷத்துக்கும் இது கூட நீங்கள் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள். லாஸ்ட் 25 இயர்ஸில் மோர் தென் 20 இயர்ஸ் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாமில் 2 மார்க் கொஸ்டின் இது கேட்டுகிட்டே இருப்பாங்க. எப்படி தெரியுமா கேட்பாங்க, ப்ராக்டிக்கலாக கேட்பாங்க. எக்ஸ் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சைட் இருக்குதுங்க, அங்கேருந்து நான் ஒரு சாயில் எடுத்துகிட்டு வரேன், அதனுடைய டென்சிட்டி வந்து 17, வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 100 m3, வாய்ட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 50%. இதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சைட்டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சாயில் வந்து எடுத்துகிட்டு வரேன், அதே வந்து பார்த்தீங்கன்னா அதனோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் எக்ஸ்ன்னு கொடுத்துருவாங்க. ஒரு m3 எக்ஸ்கவேஷனுக்கு வந்து எனக்கு இவ்வளோ காஸ்ட் ஆகுது, டென்சிட்டி ஆஃப் சாயில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ காஸ்ட் ஆகும்னு சொல்லி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு எனக்கு இந்த வாய்ட் ரேஷியோக்கு ரேட் எவ்வளோ வரும், இந்த வாய்ட் ரேஷியோ ரேட் வரும், வால்யூம் ஆஃப் சாயில் என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேங்களா, அப்படி கேட்பாங்க. அப்போ நம்ம வால்யூம் ஆஃப் சாயிலோட காஸ்ட்டு தான் கொடுப்பாங்க. அப்போ டிபெண்டிங் அப்பான் வாய்ட் ரேஷியோ போடும்போது நமக்கு வாய்ட் ரேஷியோ டேரக்ட்லி ப்ரொபோஷனல் இ ஒன்று போட முடியாது. ஏன்னா டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னன்னு சொல்லுங்கள், டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு வெயிட் பர் வால்யூங்களா, கரெக்டாக. அப்போ வாய்ட் ரேஷியோ ஃபார்முலா ஜி காமா டபிள்யூ பை 1 ப்ளஸ் இ ஒன்றுங்களா. அப்போ எதுக்கு டேரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது பாருங்கள், V directly proportional to 1 plus E1. அப்போ V1 directly proportional to 1 plus E1, V2 directly proportional to 1 plus E2. அவ்வளோதான். ரொம்ப 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 முக்கியமான கான்செப்ட் இது. ஓகேங்களா, அப்போ டென்சிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு வால்யூம். அப்போ டேரெக்டாக V1 V1 to 1 வந்துச்சுன்னா அங்கே 2 1 மாறிடும். ஓகேங்களா, அது ரிவர்ஸ். இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, போன வருஷம் டிஆர்பி கொஸ்டின் 2017 டிஆர்பி கொஸ்டினில் கேட்டாங்க. ஓகேங்களா, வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ்லையும் கேட்டுட்டு இருக்காங்க, டிஎன்பிசி ஐலையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு வந்து ஜென்ரல். ஓகேங்களா, ஒரு மாஸ்டர் கொஸ்டின்ஸ் மாதிரி இதெல்லாம். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் டபிள்யூ டிவைடட் பை காமா டபிள்யூ பை காமா ப்ளஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் டபிள்யூ மைனஸ் 1 டிவைட் பை ஜி. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் என்ன எப்பப்போலாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ எழுதி பாருங்கள், ஞாபகப்படுத்தி பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்லாம் கேட்டதில்லை, சும்மா எக்ஸ்ட்ரா எழுதி வச்சிருக்கோம். பட் ரிலேஷன் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, அப்போ காமா டேஷ் இஸ் ஈக்குவல் டு காமா டி மைனஸ் 1 மைனஸ் என் இன்ட்டு காமா டபிள்யூ அப்படின்றோம். ஓகேங்களா, அப்போ இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபார்முலா. காமா இஸ் ஈக்குவல் டு காமா டி ப்ளஸ் எஸ் இன்ட்டு காமா சேச்சுரேஷன் மைனஸ் காமா டி அப்படின்னா. ஸோ இப்போ இந்த ரிலேஷன்லாம் கேட்டது கிடையாது. இந்த 2 ஃபார்முலா நீங்கள் ஒன்றும் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, விட்டுருங்க. ஓகே, மற்ற பேலன்ஸ் ஃபார்முலானா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட்.
எஸ். ஸோ இதுவரையிலும் நம்ம பார்த்தோம் என்ன பார்த்தோம் நமக்கு டென்சிட்டி இண்டெக்ஸ், சாயில் ப்ராப்பர்ட்டி எல்லாம் பார்த்தோம். அடுத்து வந்து இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, கிளாஸிஃபை பண்ணுறோம் சாயில. ஆர்கானிக் சாயிலா, இன்ஆர்கானிக் சாயிலா, ஸோ அதனுடைய ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்றத வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்னென்ன ப்ராப்பர்ட்டி? திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் யூசிங் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் தி சாயில் லைக் வாட்டர் கண்டென்ட், கன்சிஸ்டன்சி, யூனிட் வெயிட், சென்சிட்டிவிட்டி, ஆக்டிவிட்டி. இதை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா? இதை வச்சு என்ன அப்படின்னு சொல்கிறத நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ண போகிறோம். அப்போ இந்த மெத்தட்லாம் என்னென்ன மெத்தடை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஓகேங்களா, என்ன மெத்தடை யூஸ் பண்ணுறோம்? மெத்தட் ஆஃப் டிட்டர்மினேஷன் ஆஃப் வாட்டர் கண்டென்ட். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து வந்து என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். அதில் வந்து எது ப்ரீசியஸ் மெத்தட், குயிக் மெத்தட் எது நமக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து மெத்தட் ஆஃப் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் சாயில் ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான பாயிண்ட் என்ன, வாட் இஸ் வாட், அவ்வளோதான். மோர் தென் வந்து பார்த்திங்கன்னா 100 பேஜ் எழுதக்கூடிய விஷயத்த 10 பேஜில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்போ 100 பேஜில் இருக்கக்கூடிய மேட்டர் இந்த 10 பேஜில் இருக்குமா? அது இருக்குமான்னு தெரியாது. பட் ஆனால் இத்தனை வருஷம் கேட்ட 30 வருஷம் கொஷின்ஸில் கேட்ட கொஷின் பூரா இதில் இருக்குது ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா இதனோட ப்ராப்பர்ட்டிஸ் ப்ளஸ் எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அந்த டாப்பிக்லாம் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி வெரி பெஸ்ட் ஓகேங்களா? கண்டினியூஸாக வந்து அந்த வீடியோ பேலன்ஸு 2 கிளாஸ் பாருங்கள். ஓகே, இப்போயே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் எழுத ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டு எழுதலாம் அப்படின்னா நமக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி வெரி பெஸ்ட்.